சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரை வரைக்கும் தடம் பதிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதலா ராதிகா சரத்குமார் நடிச்ச சிறகுகள்ங்கிற சின்னத்திரையை தான் தயாரிச்சாங்க. அதுக்கப்புறம் 2008ல காதலில் விழுந்தேன் படம் மூலமா வெள்ளித்திரையில தன்னோட முதல் படத்தை வெளியிட்டாங்க. 2008ல இருந்து 2011 வரைக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தொடர்ந்து 20 படங்களை தயாரிச்சாங்க. அதுல அதிக வசூல் வெற்றி அடைந்த படம் எந்திரன். ஒரு சில அரசியல் காரணங்களால் 2011ல இருந்து 2012 வரைக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எந்த ஒரு படமும் தயாரிக்கல. அதுக்கப்புறம் 2013 வருஷம் குட்டி புலிங்கிற படமும், 2014 வருஷம் இங்க என்ன சொல்லுதுங்கிற படமும், 2015 வருஷம் காஞ்சனா 2ன்னு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும்தான் தயாரிச்சாங்க. 2015ல இருந்து 2017 வரைக்கும் எந்த ஒரு படமும் தயாரிக்காம இருந்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்போ நம்ம தளபதி விஜயோட மெர்சல் படத்தை பிரம்மாண்டமா தயாரிச்சு வெள்ளித்திரையில ரீஎன்ட்ரி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மெர்சல் படத்தோட சேர்த்து கிட்டத்தட்ட 10 படங்களை தயாரிச்சுட்டு வர்றதாக கோலிவுட் வட்டாரத்துல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. மேலும் வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.